இவ்ளோ பெரிய பொய்ய அபாண்டமா சொல்றானா அவ நல்லவளா இருக்க முடியாது. உங்க மேலேயே இவ்ளோ பெரிய பழிய போடுறானா நாளைக்கு ஏன் மேல என்னென்ன பழிய போடுவாளோ. 50,000 இல்ல உன்னோட உயிரான்னு நீ ஏன் முடிவு பண்ணிக்கோ. காவ்யா, என்னப்பா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா? சொல்லுங்கப்பா. என் ஃப்ரெண்டோட பையன் ஆஸ்திரேலியாவில் டாக்டரா இருக்கான். ஒரே பையன். பையனுக்கு குரு பலன் இன்னும் 2 மாசம் தான் இருக்கான். அதுக்குள்ள கல்யாணம் பண்ணிடணுமா? இல்லைன்னா பையனுக்கு ரொம்ப லேட் ஆகும்னு ஜோசியர் சொல்லிட்டாராம். அதுக்கு நான் என்னப்பா பண்ண முடியும்? ஜோசியர்கிட்டே கேட்க சொல்லுங்க. பரிகாரம் ஏதாவது இருக்கும், அதை பண்ணிக்க சொல்லுங்க. கல்யாணம் நடக்கும். விளையாடாதம்மா, நான் ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்கேம்மா. ரொம்ப நல்ல குடும்பம் அவங்க. வசதிக்கு எந்த குறைச்சலும் இல்லை. நல்ல பையன், கை நிறைய சம்பாதிக்கிறான். நாள் நல்லா இருக்கு. பொண்ணை மட்டும் பார்த்துட்டு போறோம்னு என்கிட்ட கேட்டாங்க. எதா இருந்தாலும் என் பொண்ணுக்கு பிடிச்சிருந்தா தான் அவன்கிட்ட நான் தெளிவா சொல்லிட்டேன். என்னம்மா சொல்ற? நான் என்னப்பா சொல்றது? உங்களுக்கே தெரியாதா? நான் படிச்சிட்டு இருக்கேன். இப்ப எதுக்கு இந்த கல்யாணம் எல்லாம்? பொண்ணு படிச்சிட்டு இருக்கா, இப்போதைக்கு வேணான்னு நானும் அவங்க கிட்ட சொன்னேம்மா. அதுக்கு அவங்க குரு பலன் போறதுனால தான் அவசரப்பட வேண்டியிருக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் வேணும்னா பொண்ணு காலேஜுக்கு போட்டுன்னு சொல்றாங்கம்மா. இருந்தாலும் திடீர்னு கல்யாணம்னா எப்படிப்பா? எனக்கு இதுல சுத்தமா இஷ்டம் இல்லப்பா. காவ்யா, நான் கேட்கிறேன்னு தப்பா எடுத்துக்காதம்மா. உன் மனசுல இன்னும் இந்த சித்தார்த் இருக்கானா? அதனாலதான் வேண்டான்னு சொல்றியா? சேச்சா, அப்படியெல்லாம் இல்லப்பா. அப்படி இருந்தாலும் தப்பு இல்லம்மா. நான் வேணா மறுபடியும் சித்தார்த்த பேசி பாக்குறேன். அப்பா ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோங்கப்பா. இப்ப நான் கல்யாணம் பண்ணிக்கிற மனநிலையில இல்ல. அதனாலதான் நான் கல்யாணம் வேண்டாங்கிறேன். நீ சொல்றது எனக்கு புரியுதுமா. உன்னை உடனே குடும்ப வாழ்க்கையில் நான் ஈடுபட சொல்லியே. குருபலனுக்காக மட்டும் இப்ப கல்யாணம். மற்ற சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் அப்புறம்தான். நான் எதுக்கு சொல்றேன்னா, நல்ல இடம், நல்ல பையன், விட்டுறக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பெத்த அப்பனா பொண்ணுக்கு ஒரு நல்ல இடத்த அமைச்சு கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். இதுல என்னமா தப்பு இருக்கு? நீ ஆசைப்பட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக தான் என்னதான் நம்ம தகுதி கீழே இருந்தாலும் சித்தார்த்த மருமகனா ஏத்துக்க நான் சம்மதிச்சேனே. ஆனா இந்த பையனை கட்டி வைக்க நான் ஆசைப்படுறேன். என் விருப்பத்தை நீ நிறைவேற்றி வைக்க கூடாதா? உனக்கு இஷ்டம் இல்லைன்னா வேணாமா. உன்னோட ஆசைதான் எனக்கு முக்கியம். என்னோட விருப்பம் சந்தோஷம் எல்லாம் முக்கியம் இல்லம்மா. அப்பா, தப்பான ஒரு ஆளை நான் ஆசைப்பட்டேங்கிறதுக்காக ஏத்துக்கிட்டீங்க. சரியான ஆளை எனக்கு நீங்க கட்டி வைக்கணும்னு ஆசைப்படும் போது நான் வேண்டான்னு சொல்றது முறை இல்லப்பா. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இந்த பையனை கட்டிக்கிட்டா நீயும் ரொம்ப சந்தோஷமா இருப்ப, நாங்களும் ரொம்ப சந்தோஷமா இருப்போம். ஏங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர டைம் ஆச்சு, இன்னும் ஏங்க இவகிட்ட நின்னு பேசிட்டு இருக்கீங்க? ஓ, நீ போய் காவியாவை ரெடி பண்ணு. நீ வா. என்னங்க அசோக், எதுக்காக உடனே பார்க்கணும்னு ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க? ரொம்ப முக்கியமான விஷயங்க. பாலேடி சித்தர் இமயமலையில இருந்து திரும்பி வந்துட்டாராம். பரிகார பூஜையும் பண்ணி முடிச்சிட்டாராம். உடனே வந்து பிரசாதத்தையும் மூலிகை மருந்தையும் வாங்கிட்டு போங்கன்னு சித்தரோட சிஷ்யம் ஃபோன் பண்ணி தகவலை சொன்னாரு. வரும்போது பேலன்ஸ் 40,000 பணத்தையும் கொண்டு வர சொன்னாரு. அப்பதான் பிரசாதமும் மூலிகை மருந்தும் கிடைக்குமா. அன்னைக்கு என்கிட்ட இருந்த 10,000 கொடுத்துட்டேன்.
வேற பணம் என்கிட்ட இருந்தா கூட கொடுத்துருவேன். என்கிட்ட சுத்தமா பணமே இல்ல. பரிகார பூஜை பண்ண பிரசாதமும் மூலிகை மருந்தும் முக்கியம்தான். மீதி பணத்தை கொடுத்தாதானே ரெண்டையும் தருவாங்க. கண்டிப்பா பணம் கொடுக்கலன்னா தரமாட்டாங்கன்னு சிஷ்யன் உறுதியா தெளிவா சொல்லிட்டாரு. நான் அப்புறமா பணம் தரேன்னு எவ்வளவு கெஞ்சி கேட்டு பார்த்துட்டேன். முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லிட்டு பணத்தை ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லத்தான் நேர்ல வர சொன்னேன். நீங்க சொல்றது எனக்கு புரியுதுங்க. எனக்காக நீங்க ஏற்கனவே 10,000 ரூபாய் பணம் கொடுத்துருக்கீங்க. அதுக்கு மேலேயும் உங்களை தொந்தரவு பண்ணக்கூடாது. என்கிட்ட அவ்வளவு பணம் இல்லையே. இவ்ளோ பெரிய தொகையை என்னால ஏற்பாடு பண்ண முடியுமான்னு தெரியல. இதுக்கு இடையில சித்தரை பார்த்துட்டு வந்த விஷயம் வேற என் வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சிடுச்சு. தெரிஞ்சு போச்சா? என்னங்க சொல்றீங்க? ரமேஷ்க்கு எப்படி தெரிஞ்சது? சித்தர் கொடுத்த மூலிகை மருந்து சாப்பிடறதுக்காக எடுத்தேன். அவர் பார்த்துட்டாரு, அதட்டி கேட்டாரு. சமாளிக்க முடியாம உண்மையை சொல்லிட்டேன். ஐயோ, அப்படின்னா நான் தான் உங்களை அழைச்சிட்டு போனேன்னு ரமேஷ்க்கு தெரிஞ்சு போச்சா? ஆ, இத பத்தி அவன் என்கிட்ட எதுவுமே கேட்கலையே. நீங்க தான் அழைச்சிட்டு போனீங்கிற விஷயத்த நான் அவர்கிட்ட சொல்லல. தனியா தான் போயிட்டு வந்ததா சொல்லியிருக்கேன். நல்ல வேலை, அவனுக்கு தெரிஞ்சிருந்தா என்னை திட்டியே கொண்டிருப்பான். சரிங்க, இப்ப சித்தருக்கு பணத்தை எப்படிங்க கொடுக்கறது? அதுக்கு ஏதாவது யோசனை வச்சிருக்கீங்களா? அத பத்தி எனக்கு எந்த யோசனையும் வர மாட்டேங்குது. என்ன பண்றது? சித்தர் கொடுத்த மருந்து மட்டும் சாப்பிட வேண்டியதுதான். என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? இதுக்காகவா அவ்வளோ கஷ்டப்பட்டோம்? முக்கா கிணறு தாண்டிட்டோம். மிச்சத்தையும் தாண்டிட்டோம்னா கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருங்க. பரிகார பூஜை பிரசாதத்தையும் சித்தர் தரேன்னு சொன்ன மூலிகை மருந்தையும் ஒரு மண்டலத்துக்கு சாப்பிட்டாதான் மருந்தோட எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்குமா? மருந்தை இப்படி பாதியிலே நிறுத்துறதால இது வரைக்கும் சாப்பிட்டதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாம போயிடுங்க. நீங்க நம்பிக்கையோட தீவிரமா முயற்சி பண்ணீங்கன்னா ஏதாவது ஒரு வழியில பணம் கிடைக்குங்க. ஏங்க, குழந்தை பாக்கியத்துக்காக சொத்தை விற்கலாம், நகையை விற்கலாம். சுருக்கமா சொன்னா சொந்த வீட்டுல யாருக்கும் தெரியாம பணத்தை எடுத்தா கூட தப்பு இல்லைங்க. என்னங்க இப்படி சொல்றீங்க? அது திருட்டு இல்லையா? ஏங்க, அடுத்தவங்க வீட்டுல அடுத்தவங்க பணத்தை தெரியாம எடுத்தாதாங்க திருட்டு. சொந்த வீட்டுல சொந்த பணத்தை நம்ம தேவைக்காக தெரியாம எடுக்கிறோம். அது எப்படிங்க திருட்டாகும்? அதுவும் ரொம்ப நல்ல காரியத்துக்காக எடுக்கிறோம். தப்பே கிடையாதுங்க. 4 பேருக்கு நல்லது நடக்குதுன்னா எதுவுமே தப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க. உங்க குடும்பத்துக்கே நல்லது நடக்க போகுதுன்னா இதுல என்னங்க தப்பு இருக்கு? தெரியாம எடுக்கிறத திருட்டுன்னு குழப்பிக்காதீங்க. அப்ப தெரியாம எடுத்தா தப்பு இல்லைன்னு சொல்றீங்களா? தேவையை பொறுத்து அது சரிங்கிற. சரிங்க, நானும் எந்த வகையிலயாவது பணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். கிடைச்சது உங்களுக்கு தகவல் சொல்றேன். இப்படி தெளிவா முடிவெடுக்கணும். இப்ப சொல்றேங்க, உங்களுக்கு கண்டிப்பா குழந்தை பிறக்கும். நீங்க சொல்றதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அந்த சந்தோஷத்தோட பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நானும் என்னால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்றேன். ஆ. சரிங்க, அப்ப நான் கிளம்புறேன். நான் வேணா உங்களை வீட்டு வரைக்கும் டிராப் பண்ணட்டுமா? இல்ல வேண்டாம், யாராவது பார்த்துட்டா பிரச்சனை ஆயிடும். அப்ப நான் வரேன். சரிங்க. அர்ச்சனா, அங்க போறது அசோக் தானே? ஒன்னதான் கேக்குறேன். ஆமா. என்ன பேசிட்டு இருந்தீங்க? அத கடை தெருவுக்கு வந்தேன். அவரை எதிர்ச்சியா பார்த்தேன். நல்லா இருக்கீங்களான்னு கேட்டாரு. அவ்வளவுதான். என்னதான் தெரிஞ்சவங்களா இருந்தாலும் இப்படி தெருவுல நின்னு சிரிச்சு பேசிட்டு இருக்க கூடாது. பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? எதுவா இருந்தாலும் வீட்ல வச்சுதான் பேசணும். இப்படி ரோட்ல நின்னு பேசக்கூடாது. என்ன? ஆ, சரிங்க அத்தை. சரி, வா போலாம்.
ஆயிட்டு இருக்கு, பொண்ணை வர சொல்லுங்க. ஒரு நிமிஷம். சுந்தரி, காவியாவை சீக்கிரம் கூட்டு வாமா. இத வந்துட்டேங்க. குடுமா. குடுமா, குடு, அவங்களுக்கு குடு. பையனுக்கும் உங்க பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி உங்க பொண்ணுக்கும் எங்க பையனை பிடிச்சிருக்கான்னு கேட்டு சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். எங்களுக்கு பூரண சம்மதங்க. அப்போ வர புதன்கிழமை நாள் நல்லா இருக்கு. உங்க வீட்டுல நிச்சயதார்த்தத்தை முடிச்சிடுவோம். அன்னைக்கே முகூர்த்த தேதியையும் குறிச்சிடுவோம். இதுல உங்களுக்கு சம்மதம் தானே? பூரண சம்மதங்க. சரி, அப்போ நாங்க புறப்படுறோம். மத்த விஷயத்தை எல்லாம் போன்ல பேசிக்கலாம். சரி, நீங்க சொன்ன மாதிரி போன்லயே பேசிக்கலாம். நாங்க வர்றோம். வாங்க வாங்க வாங்க. நான் அப்புறம் கூப்பிடுறேன். என்ன திமிரா? உனக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியாதா? வினோத் நல்ல வேலை உனக்கு எடுக்க பாக்குறான்னு சொல்ற. அதெல்லாம் காதுல போட்டுக்காம நீ பாட்டுக்கு வேலைக்கு வந்திருக்க. உன் நல்லதுக்காக நான் கொஞ்சம் இறங்கி வந்து பேசினா நீ ஏன் தலைமையில ஏறி உட்காருவியா? நீ எக்கேடோ கெட்டு போ, எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. முதல்ல என் சீட்டை விட்டு எழுந்திருச்சு வெளில போ. ஏய், சும்மா கூச்சல் போடாத. எதுவா இருந்தாலும் எம்டி கிட்ட போய் பேசிக்கோ. ஏய், என்ன நீ எனக்கே ஆர்டர் போடுறியா? அதுக்கெல்லாம் வேற ஆள பாரு. முதல்ல வெளியில போ. ஏய், என்ன நான் சொல்றேன், நீ பாட்டுக்கு தன்னோட சிரிச்சிட்டே இருக்க. ஒழுங்கு மரியாதை வெளியில போறியா இல்ல கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளட்டுமா? நீ இப்ப வார்த்தையால சொன்னத நான் செஞ்சு காட்டட்டுமா? போ, போய் எம்டியை பாரு. வினோத் கிட்ட பேசிட்டு வந்து அப்புறம் உன்னை வச்சுக்கிறேன். வினோத், எனக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாகணும். இந்த ஆபீஸ்ல நான் ஜிஎம்மா இல்ல அந்த பிருந்தாவா? சொல்லு வினோத், நான் தானே ஜிஎம். ஏன் கேபின்குள்ள வந்து ஏன் சீட்ல உட்கார்ந்துட்டு என்னையே கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளுவேன்னு சொல்றானா? அதுக்கு காரணம் நீதான். நீ கொடுக்கிற இடம் தான். இனிமேல என்னால பொறுத்துக்க முடியாது. அவ எவ்வளவு பெரிய திறமைசாலியா இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஆபீஸ்க்கு அவ தேவையில்ல. அவளை உடனே டிஸ்மிஸ் பண்ணுங்க.
படிச்சல்ல, உன்னோட டிஸ்மிஸ் ஆர்டர். உனக்கு என்ன பைத்தியமா? பிருந்தாவை டிஸ்மிஸ் பண்ண சொன்னா நீ எனக்கு டிஸ்மிஸ் ஆர்டர் கொடுக்கற? பைத்தியம் எனக்கு இல்ல, உனக்கு தான். பிருந்தா கிட்ட என்னை பத்தி தப்பு தப்பா சொல்லி அவளை உஷார்படுத்துறிய. நீ சொல்லிட்டா அவ நம்பிடுவாள? ஆமாண்டி, நான் அவளை அடையறதுக்கு தான் பிளான் பண்றேன். நான் ஆசைப்பட்ட மாதிரி அவளை அடையவும் செய்வேன். அதுக்காக நான் என்ன வேணா செய்வேன். உன்னை டிஸ்மிஸ் பண்ணது அந்த போஸ்டிங்க தூக்கி பிருந்தாக்கு கொடுத்ததுக்கும் அதுதான் காரணம். போதுமா? என்ன பத்தியா போட்டு கொடுக்குறேன், வெளியே போடி. அட பாவி, என்னைய வெளியில போ சொல்ற? உன்னை நம்பி தானே நான் என்னைய கொடுத்தேன். உன்னோட வாரிசை நான் என் வயித்துல சுமக்கிறேன். இப்படி அநியாயமா என்னை ஏமாத்திட்டியே. ஏய், பேராசை பெரு நஷ்டம்னு உனக்கு தெரியாத? ஏன் ரேஞ்ச் என்ன, உன் ரேஞ்ச் என்ன? என்ன நீ கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறதே எவ்வளவு பெரிய பேராசை. காதல்னு சொல்லி என் கழுத்தை அறுத்துட்ட. என்ன நம்ப வச்சு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்ட. ஐயோ, என்ன பண்றது? உன்ன மாதிரி பொண்ணுங்கள்லாம் காதல் கல்யாணம்னு சொன்னாதானே நம்புறீங்க. எனக்கு நீ தேவைப்பட்ட, அனுபவிச்ச, என் வேலை முடிஞ்சது. தட்ஸ் ஆல். தட்ஸ் ஆல் நான் சொல்றேன். நான் ஏமாறவ கிடையாது. உன்னை சும்மா விட மாட்டேன். உன்னால என்ன பண்ண முடியும்? உன்கிட்ட இருந்த ஒரே ஒரு ஆதாரம் உன் வயித்துல இருந்த கரு. அதை தான் நான் அழிச்சிட்டேனே. இதுக்கு மேலேயும் உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. வெளியே போடி. போறேன்டா. ஆனா அந்த கடவுள் உன்னை சும்மா விட மாட்டாரு. அவருக்கு நீ பதில் சொல்லிதான் ஆகணும். அத அவன் வந்து கேட்கட்டும், நான் பதில் சொல்லிக்கிறேன். கெட் லாஸ்ட். இந்த வினோத் அயோக்கிய ஏமாத்துக்கார. உன்னை கெடுக்க முயற்சி பண்றான். உன்னை காப்பாத்திக்கோன்னு சொன்னா நீ என்னைய மாட்டி விட்டல. ஏய், நிறுத்துறியா? நீ சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு என்னன்னு முட்டாள் நினைச்சியா? வேலையை பார்த்துட்டு போ. ஏய், என் வயித்துல வளர குழந்தை மேல சத்தியமா சொல்றேன். நான் சொன்னது அத்தனையும் உண்மை. ஒருவேளை நீ பணத்துக்கும் சொகுசான வாழ்க்கைக்கும் ஆசைப்படுறவளா கூட இருக்கலாம். வினோத்தை விட பெரிய பெரிய பணக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள யாராவது தேடி பிடிச்சுக்கோ. வினோத்தை விட்டுரு. இது பார், உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. நீ என் மேல எவ்வளவு பொறாம பிடிச்சவன்னு ஆரம்பத்துல இருந்தே எனக்கு தெரியும். நீ பேசுற எதையுமே நான் நம்ப தயாரா இல்ல. வெளியே போயிடு. போறேன். அதுக்கு முன்னாடி நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு போறேன். என் வயித்துல வளர குழந்தைக்கு அப்பா வினோத் தான். அப்பா பேர் தெரியாத குழந்தையாவது பிறந்துட கூடாது. அதுக்காக நான் வினோத்தை அடைஞ்சே தீருவேன். இந்த சென்டிமெண்ட் டயலாக்லாம் இங்க வேண்டாம். நீ சொல்றத யாரும் நம்பவும் தயாரா இல்ல. உன்னதான் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்கல்ல, அப்புறம் இங்க என்ன வேலை உனக்கு? வெளியே போ. என்னையா வெளியில போ சொல்ற? போறேன். ஆனா உன்னையும் அந்த வினோத்தையும் சும்மா விட மாட்டேன். சரிதான், போடி.